நடிகை சௌந்தர்யா விமான விபத்து காரணமா 2004ல் உயிரிழந்த விஷயம் நம்மள பலருக்குமே தெரியும். சௌந்தர்யா அவங்க கரியரோட உச்சத்துல இருக்கும்போது இப்படி எதிர்பாராத விதமா உயிரிழந்தது பலருமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுன்னு தான் சொல்லணும். இந்த விபத்தப்போ சௌந்தர்யா 7 மாசம் பிரெக்னண்டா இருந்ததா சொல்லப்படுது. இந்த விபத்துல சௌந்தர்யா கூட பயணம் செஞ்ச அவங்களோட சகோதரர் அமர்நாத்தும் உயிரிழந்துட்டாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு இப்படி எல்லா மொழி படங்கள்லயும் கொடிக்கட்டி பறந்த நடிகை சௌந்தர்யா இப்படி திடீர்னு மறைஞ்சது பலரால இப்ப வரைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படலன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற சூழல்ல ஆந்திராவை சேர்ந்த சிட்டிமல்லு அப்படிங்கிறவர் சௌந்தர்யா மரணம் விபத்து இல்ல, அது ஒரு கொலைன்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காரு. பிரபல தெலுங்கு நடிகர் மோகன் பாபு தான் இதுக்கு காரணம்னு குற்றம் சாட்டி போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹைதராபாத்ல உள்ள ஜல்லேபள்ளி கிராமத்துல சௌந்தர்யாக்கும் அவங்க சகோதரர் அமர்நாத்துக்கும் சொந்தமா இருந்த 6 ஏக்கர் நிலத்தை மோகன் பாபு கேட்டு தொந்தரவு பண்ணியிருக்காருன்னு, ஆனா அவங்க அதை தர மறுத்ததாகவும் அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யா விமான விபத்துல உயிரிழந்துட்டாங்க. இப்போ அந்த நிலத்தை மோகன் பாபு கையகப்படுத்தி வச்சிருக்காரு. இது நிலத்தகராறு காரணமா நடந்த கொலைதானே தவிர விபத்து இல்ல. இந்த உண்மைகளை சொல்றதுனால என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு காவல்துறை பாதுகாப்பு தரணும்னு வேண்டுகோள் வச்சிருக்காரு. மேலும் சௌந்தர்யா இறப்பு தொடர்பா மோகன் பாபு கிட்ட விசாரணை நடத்தப்படணும், அந்த நிலத்தை அரசாங்கம் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிட்டிமல்லுவோட இந்த புகார் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மக்களும் மோகன் பாபுவை கண்டிப்பா போலீஸ் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில சௌந்தர்யாவோட கணவர் GS ரகு நடிகர் மோகன் பாபு மேல உள்ள குற்றச்சாட்டை பத்தி வெளிப்படையா இப்போ அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த சில நாட்களா ஹைதராபாத்ல உள்ள சொத்து தொடர்பா என்னோட மனைவி சௌந்தர்யாக்கும் நடிகர் மோகன் பாபுக்கும் பிரச்சனை வந்ததா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா அது எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே ஆதாரமற்ற போய். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை என்னோட மனைவிக்கும் மோகன் பாபுக்கும் கிடையாது. அவர் எந்த நிலத்தையும் என்னோட மனைவி கிட்ட இருந்து அபகரிக்கல. மோகன் பாபுவை எனக்கு 25 வருஷத்துக்கும் மேல தெரியும். எனக்கு அவர் நல்ல நண்பர். என்னோட குடும்பம், மனைவி மற்றும் என்னோட மாமியார்னு எல்லாருமே அவர் மேல ஒரு நல்ல மரியாதையோட தான் இருந்தோம். அதனால தயவு செஞ்சு இந்த ஆதாரமற்ற பொய்களை பரப்புறதை நிறுத்துங்க. நான் மறுபடியும் சொல்றேன், மோகன் பாபுக்கும் என்னோட மனைவிக்கும் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் நிலம் தொடர்பா ஏற்படல அப்படின்னு சௌந்தர்யாவோட கணவர் GS ரகு சொல்லியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு தொடர்பா நடிகர் மோகன் பாபுவே விளக்கம் அளிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. விளக்கம் அளிக்கிறாரா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.